வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற மாதிரி மாசான ஒரு பர்த்டே வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மார்க்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலே இமேஜ் அசட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பிளாக் இமேஜை ஒரு 7 செகண்டு இல்லைனா 10 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துட்டு ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 2 ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற எனி 2 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ ஜூம் பண்ணணும்னா நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மற்ற ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த 2-1 ஹாப்பி பர்த்டேன்னு ஷோ ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம இந்த இமேஜை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதோ அதை வந்து கரெக்டாக இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த 1ன்றது பிளாங்காக இருக்குது. இப்போ அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். இப்போவும் அதே மாதிரி தான் இந்த இமேஜ் வந்து ஹாப்பி பர்த்டேன்றது வந்து எந்த இடத்துல முடியுதோ அது வரை இதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது எந்த இடத்துல முடியுதோ அது வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஹாப்பி பர்த்டேன்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம வந்து இந்த இமேஜுமே கட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயர் எஃபெக்டோடு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எத்தனை செகண்ட் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் இருக்கோ அத்தனை செகண்ட் உங்களோட ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஒரு 55ல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கடைசி ஃபோட்டோ ஆட் பண்ண இடத்துக்கு வந்துடுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு கீழே நேமுன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு ரைட் சைடே உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஃபாண்ட்டு உங்களுக்கு கைன்மாஸ்டர்லேயே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு அந்த நேமுக்கு பக்கம் இதை வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரோஸ் கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக லுக்காக இருக்கும். இப்போ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.